அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். என்னடா பஸ்ஸில் போயிட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா? அதற்கு காரணம் இருக்குது. அனைத்து சாரதிகளும் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு இன்னைக்கு வந்த நிலைமை நாளைக்கு உங்களுக்கும் வரலாம். வாரத்துக்கு முன்னாடி தயாராக இருந்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இனிமே காகோ போடக்கூடிய நிலைமை வராது போல முக்கியமான தகவல். விமான நிலையத்தில் உடனடியாக குவிந்த மக்கள். இன்று காலை அதிகாலை குவிந்த மக்கள். அதே போல் இதோ ஆர்டர் போட்டுட்டாங்க, கடலை இழுத்து மூடிட்டாங்க. என்னடா இது, கடைசியில் கடலையை இழுத்து மூடிட்டாங்களா? பார்க்கலாம் என்ன தகவல்னு. இந்தியாவா பாகிஸ்தானா? டேய் குழப்பாதீங்கடா அப்படின்ற மாதிரி சமூக ஊடகங்களில் ஃபைட்டர் ஜெட்டை அனுப்பினதுக்கு இடம் கொடுத்தது இந்தியா தான். இன்னொரு பக்கம் இல்லை பாகிஸ்தான் தான். அப்போ யார் தாண்டா கடைசியில் இடம் கொடுத்தது இன்னமும் தெரியலை. ஒரு பக்கம் இந்தியாண்டானுங்க, இன்னொரு பக்கம் இப்போ திடீர்னு பாகிஸ்தான் மேலேயும் பழிய போட்டாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் யார் விமானங்களை நிறுத்துறதுக்காக ஓடுதளத்தை கொடுத்தாங்க அப்படின்றது இன்னும் வெளிவரலை. இதோ போச்சு, ஹார்மோஸ் நீர்முனையை மூடப்போகிறது ஈரான். எங்களுடைய பகுதியில் எந்த ஒரு கப்பலும் பயணிக்கக்கூடாது, அடிப்போம், வில் ஃபயர். இதுக்கு முன்னாடி சிங்கிள் புல்லட் கூட நாங்கள் இது வரைக்கும் ஃபயர் பண்ணலை, எவ்வளோ பிரச்சனைகள்லையும். ஆனால் இனிமேல் தாக்குவோம். ஒரு கப்பல் இந்த ஏரியாவை கடந்து போகக்கூடாது. குவைத், சவுதி, பஹ்ரைன், ஒமான், சவுதி அரேபியா, அதே போல் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், யாருடைய கப்பலும் இந்த ஏரியாவில் நெருங்கக்கூட முடியாது. இந்த நாட்டுக்குள்ளே இனிமேல் அமெரிக்கனுடைய கப்பல்கள் வரவே கூடாது. வந்தால் அடிப்போம். இனி என்ன நடக்க போகுது? பிரளயம் ஆரம்பமாக போகுது. هل ستصدقني إن قلت لك أن هذا المضيق الصغير قد يشعل الحرب العالمية الثالثة؟ قد يبدو الأمر غير منطقي، أليس كذلك؟ تابع لتفهم الأمر. إنه مضيق هرمز يمر عبره يوميا ما يقارب 20% من إمدادات النفط العالمية، أي حوالي 21 مليون برميل من النفط يجب أن تشق طريقها عبر هذا المضيق يوميا. تخيل ما سيحدث إذا تم إغلاق هذا الممر الحيوي. لكن من يسيطر على هذا الممر الاستراتيجي؟ مضيق هرمز يقع تحت السيطرة الجغرافية لإيران وسلطنة عمان، لكن من الناحية العملية يعد ممرا مائيا دوليا تستخدمه جميع الدول وفقا لقوانين الملاحة الدولية، إذ تعتمد جميع الدول الكبرى المصدرة للنفط على هذا الشريان البحري لنقل مواردها الثمينة. ومع ذلك تبقى التوترات في المنطقة قائمة. إذا اندلع الصراع وقررت إيران إغلاق المضيق، فسترتفع أسعار النفط العالمية إلى مستويات غير مسبوقة، مما قد يؤدي إلى فوضى اقتصادية عالمية. قد تتسبب أزمات الطاقة في شل الصناعات، بينما ستقفز معدلات التضخم وستدخل الأسواق المالية في دوامة من الاضطراب. كما أن خطر المواجهة العسكرية سيتصاعد بسرعة، إذ سيكون من الصعب على الولايات المتحدة وحلفائها البقاء على الهامش. وإذا خرجت الأوضاع عن السيطرة فقد تندلع اشتباكات تتصاعد إلى حرب إقليمية شاملة بعواقب لا يمكن التنبؤ بها. أنت كمواطن بسيط ما رأيك في هذا الأمر؟ பார்க்கலாம் என்னதான் நடக்க போகுதுன்றதை பார்க்கலாம். ஆனால் இனிமே செங்கடலில் அரபிக்கடலும் ஆபத்தில் சூழ்ந்திருக்குது. அவ்வளவுதான். இதோ விமான நிலையத்தில் ஈரானில் இருந்து குவைத்தை நோக்கி பெறப்பட்டு வேகமாக குவைத்துக்குள் வந்த குவைத்து குடிமக்கள். அதே போல் இன்று அதிகாலை வந்த குழு மாதிரியே இன்னும் அதிகமானோர் விரைவில் வர இருப்பதாக தகவல். அல் ஹப்பாஸ் செய்தி சேவையினூடாக இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள். مزار وعم مريم الحمد لله على السلامة. الله يسلمك حبيبتي، ما تقصر. ايش عندك يا جنان؟ ما بتعطيني عيدية ولا اعطيك عيدية؟ انتو عيديتنا كلنا. حروة الحين الساعة 5:30 الفير. هذا الحضن ما كان حضن عادي، كان حضن متأجل. لأن عيالي لازم كنت أرجع لهم حق حبايبي. واهاليكم هني اكيد كانوا يحاتونكم. ممكن نقول لهم ترى كنا بالكويت، لا تديرون بال. هذه مو اي رجعة، هذه رجعة من بعد عناء طويل وخوف وتوتر
وقلق. يقول نزلت الطيارة ونزل فيها كل الهم والقلق والخوف وكل شيء. إيه لا دبغة صراحة ما كنت خايفة. إن شاء الله مثل ما ذقنا حلاوة الفرج يذوقها كل إنسان. طلعوا من البوابة وما كانوا يدرون إن الكويت كلها ناطرتهم. غزو علمنا، كورونا علمتنا أن يكون إيد واحدة هو هذا الأساس. يعني زيارة كم يوم صارت اللي ما صار، وإن شاء الله الحمد لله على الأمن والأمان الحقيقة. بس الحين أنت بأرض الكويت. إيه الحمد لله نعمة. طبعا هني تشوف العيون تضحك حتى وهي تبكي. والله الرحلة متعبة بس الحمد لله وصلنا بسلامة. المسؤولين إلا بالسفارة ما قصروا والحكومة بعد. طبعا في ناس مو نايمين من أمس وجايين من الفير بس عشان حضن مدفون صار له أيام. ஷுவைக் போய் ஷுவைக்கிலேருந்து திருப்பி 4வது ரிங் ரோட்டில் கைத்தான் பஸ்ஸில் ஏறி கைத்தான் பஸ்ஸிலேருந்து திருப்பி ஃபேஹில் வரக்கூடிய 106 நம்பர் பஸ்ஸில் ஏறி வந்து சேர்ந்துருக்குதா அபு ஃபத்தீராக்கு இன்றைக்கி தினம். ஏன் என்ன காரணம்? என்னுடைய வண்டி வந்து புதிய வண்டி தான், 2024 மாடல் தான். என்ஜினில் ஏதோ கோளாறு காட்டுது, என்ஜினுடைய சைனிங் வந்துச்சு. வாகனம் லைட்டாக அந்த பைக்கில் கார்பரேட்டரில் பெட்ரோலில் ஏதாவது அடைப்பு இருந்துச்சுன்னா முக்கி வருமே, அது மாதிரி மிஸ் பண்ணி வர தூங்கிடுச்சு. இன்ஜின் எல்லாம் வேறு டிஸ்பிளேயில் காட்டுச்சு. அதோட உடனே நான் வந்து அவங்களுடைய வண்டிக்கே கால் பண்ணினேன். அவங்களே கொண்டு வந்து வண்டியை ஏற்றிட்டு போயிட்டாங்க. கேரேஜில் கொண்டு போய் விட்டுட்டு பாபா வரட்டுமான்னு கேட்டார். சரி இந்த வெயில் டைமில் எதுக்கு அவரை வேறு அழைச்சிக்கிட்டுன்னு சரி பஸ்ஸில் ஒரு ட்ராவல் பண்ணி பார்ப்போமேன்னு போனேன். நான் செஞ்ச தவறு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. வெயிலில் ஒரு நாள் இந்த ட்ராவல் பண்ணினது இப்படி இருக்குண்ணா, அல்லா பாதுகாக்கட்டும். இந்த வெயிலில் இன்றைக்கும் காலையில் வேலைக்கு போகிறது, மதியம் வேலையை முடிச்சுட்டு திருப்பி வாரது, பஸ்ஸிலேயே போகிறது வாரதுன்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாவம். உண்மையிலே அவங்களுடைய நிலைமை எவ்வளோ மோசமாக இருக்கும். இன்றைக்கு ஒரு நாள் பஸ்ஸில் பயணித்தது இப்படி இருந்துச்சு எனக்கு. தயவு செய்து அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகள் எங்கே இருக்கிறாங்க, சகோதரர்களே, வாகன ஓட்டுநர்களே, வண்டியில் பெட்ரோல் இருக்கா, காற்று இருக்கா, வண்டியில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரேடியேட்டரில் தண்ணி இருக்குதா, எக்ஸ்ட்ரா பம்பில் தண்ணி இருக்குதா? ஏன்னா நிறைய பழைய வாகனங்கள் இருக்கு இல்லையா, புதிய வாகனத்துக்கு சரி பார்க்க தேவையில்லை. ஆயில் செக் பண்ணணும் பழைய வாகனங்களுக்கு கட்டாயம். இப்போ 2015க்கு முதல் உள்ள வாகனங்கள், 2016, 17, 18 மாடல் வாகனங்கள் கட்டாயம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போதே பெட்ரோல் இருக்கா, டேங்கில் மீட்டரில் பெட்ரோல் எவ்வளோ காட்டுது, காற்று எப்படி இருக்குது, பொனட்டை திறந்து உள்ளுக்கு என்ன நிலப்பாட்டில் இருக்குது, தண்ணி தேவைப்படுதா, ரேடியேட்டரில் தண்ணி இருக்குதா, ஆயில் எப்படி இருக்குது, பிரேக் லைனர் எப்படி இருக்குது, டயர் எப்படி இருக்குது, தயவு செய்து எல்லாத்தையுமே பாருங்கள். ஏன்னா ஒரு ஜஸ்ட் சின்ன மிஸ்டேக் விட்டோம்னாலும் நம்மளை அலைச்சலில் விட்டுரும். இன்றைக்கி அந்த மாதிரி தான் எனக்கும். என்னுடைய வண்டி நான் புது வண்டி இருந்தாலும் கேரேஜில் போட்டுட்டு திருப்பி ரிட்டர்ன் வீட்டு வந்து சேர்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. 2 பஸ் பிடிச்சி ஒரு மாதிரி வந்து சேர்ந்துட்டேன். இருந்தாலும் இந்த பஸ்ஸில் எல்லாம் போகிறவங்கெல்லாம் ரொம்ப பாவம்ப்பா, உண்மையிலே ரொம்ப பாவம்.